ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். வெண்பா பாரதியை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ பாரதியோட கிளினிக்கு வராங்க. உள்ள வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வா வெண்பா அப்படின்னு கூப்பிடுறாரு பாரதி. வெண்பா சொல்றாங்க பாரதிட்ட, உனக்கும் எனக்கும் ஹார்ஷா ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறமா நம்ம சண்டை போட்டுட்டு வந்துட்டோம், ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கூட நீ பண்ணல பாரதி அப்படின்னு கேட்குறாங்க. வாழ்க்கையில உனக்கு ஒரு பெரிய தொல்லை விட்டுச்சுன்னு நிம்மதியா இருந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நீ சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் பாரதி என்னை திட்டான் அப்படின்னு நினைச்சு நான் அழுதுட்டே இருந்தேன், நான் சாப்பிட கூட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு, அதை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணலைல அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ்ல நான் பார்த்தேன், நீ அவார்டு வாங்கினதையும் பார்த்தேன், அதை அந்த குழந்தைகளுக்கு டெடிகேட் பண்ணதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷனுக்கு கண்ணம்மாவும் வந்திருப்பா போல அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாவை கண்டாலே உனக்கு ஆகாதுன்னு சொல்லுவா, ஆனா உன் வாழ்க்கையில எந்த நல்லது நடந்தாலும் அவ தான் முன்னாடி வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பொசசிவ்னஸ் தான். உன் வாழ்க்கையில எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் உன் பக்கத்துல நான் இருக்கணும்னு நான் நினைப்பேன், அது தப்பா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. நீ என்னை வெறுத்துட்டேல பாரதி, உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நான் உன் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லைல்ல, நீ எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணிருந்தேன்னா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் பக்கத்துல வந்து நின்றுப்பேன்ல பாரதி அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, எனக்கு உன் மேல கோபம் தான், அதனாலதான், மத்தபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க நர்ஸ் வந்து பாரதிட்ட ஒரு பார்சல் கொடுக்குறாங்க. என்ன பாரதி இது அப்படின்னு கேக்குறாங்க. இது இன்விடேஷன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேக்குறாங்க வெண்பா. பாரதி சொல்றாரு, இல்ல வெண்பா, என்னோட அம்மா அப்பா கூட படிச்ச காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க புதுசா ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாரு, அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் சீஃப் சர்ஜனா ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம் பாரதி அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உனக்கு தான், நீ கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு பாரதி. ஒரு வழியா பாரதியை சமாதானப்படுத்தியாச்சு அப்படின்னு வெண்பா சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. லட்சுமி பாரதியோட நேம் போர்டு எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கண்ணம்மா இப்போ வீடு பெருக்கிறதுக்காக வராங்க. கண்ணம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நேம் போர்டை வேகமா லட்சுமி அவங்களோட ஸ்கூல் பேக்குள்ள வச்சிடுறாங்க. வேகமா புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன லட்சுமி, இன்னைக்கு நேரத்தோட படிக்க உட்காந்துட்ட அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. இல்லம்மா, ஹோம்ஒர்க் நிறையா இருக்குமா அப்படின்னு லட்சுமி சொல்லிடுறாங்க. நான் தான் பெருக்கிறேன்ல, நீ உள்ள ரூம்ல போய் படி லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. அதனால லட்சுமி எழுந்து உள்ள போறாங்க. லட்சுமியோட புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வைக்க போறாங்க கண்ணம்மா. நேம்போட கண்ணம்மா பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக வேகமா வந்து பேகை வாங்கிக்கிறாங்க லட்சுமி. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி எதையோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. வேணு இப்ப அங்க வராரு. என்ன பாரதி, அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கு, நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பான்னு பார்த்தா ஏதோ டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்கிற போல அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா, உங்களுக்கும் விக்ரம் அங்கிளுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. விக்ரம் அங்கிள் நீங்க காலேஜ் படிக்கிற காலத்துல அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்றது உங்களுக்கும் தெரியும், அதுக்கப்புறம் எப்படிப்பா நீங்க அம்மாவை அவர் கூட பேசுறதுக்கு அலோ பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அலோ பண்றோம் அப்படின்றதே பெரிய வார்த்தை பாரதி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும், இந்த மாதிரி அலோ பண்றோம் அப்படிலாம் பேசக்கூடாது பாரதி அப்படின்னு சொல்றாரு. அம்மாவை நீங்க எவ்வளவு நம்புனீங்கன்னா விக்ரம் அங்கிள் கூட இன்ன வரைக்கும் பேச விடுவீங்க அப்படின்னு சொல்றாரு பாரதி. அம்மா உங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னோட விஷயத்துல அந்த கண்ணம்மா என் கிட்டக்க அந்த நம்பிக்கை கொடுக்கலையேப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வேணு சொல்றாரு, நம்பிக்கைன்றது அவங்க உனக்கு கொடுக்கறது கிடையாது பாரதி, நீ மத்தவங்க மேல வைக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. உன்னோட ஒய்ஃப் ஒழுக்கமானவ பரிசுத்தமானவன்னு நீ நம்பணும் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் உன் அப்பான்னு உன் அம்மா உன்கிட்ட சொல்றப்ப நீ முழுசா நம்புனேல, அதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, என்னைய போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, நீ முழுசா நம்புறேல, அதே மாதிரி தான் நீ கண்ணம்மாவையும் நம்பணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டல் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் நடக்கிறத காமிக்கிறாங்க. வேணு, சௌந்தர்யா, பாரதி 3 பேருமே இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. விக்ரம் 3 பேர்ட்டையும் கோவிச்சுக்கிறாரு. 9:30க்கு ஃபங்க்ஷன்னா 9 o'clock தான் வருவீங்களா, ஃபர்ஸ்டே வந்து நிற்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. விக்ரம் இப்போ சௌந்தர்யாட்டையும் வேணுட்டையும் கேட்குறாரு, ஸ்டேஜில் நீங்கள் 3 பேர் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா விக்ரம்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்காக உட்காரணும் விக்ரம், பாரதி உட்காரட்டும். பாரதி உங்க ஹாஸ்பிட்டலோட சீஃப் சர்ஜன், நாங்க இதுக்காக வேடிக்கை பார்க்க வந்தவங்களெல்லாம் ஸ்டேஜில் ஏத்தாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விக்ரம் சௌந்தர்யாட்ட சொல்றாரு, நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், நீங்க 3 பேர் தான் ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. வேணு சௌந்தர்யாட்ட சொல்றாரு, விக்ரம் சொன்னா கேட்க மாட்டான், அவன் என்ன சொல்றானோ அப்படியே பண்ணிடலாம் சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.